அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மீண்டும் இந்த காணொளி காட்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மள பல பேரை பார்க்குறோம். நல்லா படிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் கெமிஸ்ட்ரி துறையை சார்ந்தவர்னு வச்சுங்க. அவர் முழுக்க முழுக்க அந்த கெமிஸ்ட்ரி துறையில ரொம்ப டீப்பா படிச்சு அறிவை நல்லா வளர்த்து வச்சிருப்பார். அந்த அந்த கெமிஸ்ட்ரியில நீங்க எந்த பாட்டுல எந்த கேள்வினாலும் கேளுங்க, அப்படியே டக்குன்னு அப்படி 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 சொடுக்கிறதுக்குள்ளேயே விட அப்படியே கொட்டிடுவார். அவரு அவர் வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னுடைய அவருடைய தந்தை மேதைனே வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பான நாலேஜ் அவருக்கு அதுல இருக்கு. அதுல அவருக்கு அந்த அந்த நாலேஜை வச்சு ஒரு நல்ல வேலையும் செய்யறாரு, கொஞ்சம் காசையும் சம்பாதிக்கிறாரு, நல்ல நிம்மதியாகவும் இருக்கிறாரு. அந்த கெமிஸ்ட்ரியை விட்டு வேற ஏதாவது கேளுங்களேன், எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிறவர். உதாரணத்துக்கு அவரே ஒரு வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டை கட்டுறாருனாக்கா அந்த வீடுக்கான அந்த பிளான் போடுறதாகட்டும், அந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற எஸ்டிமேஷன் போடுறதாகட்டும், அந்த வீட்டுக்கான எலிவேஷன் எப்படி இருக்கணும், ரூம்னுடைய சைஸ் எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கட்டும், என்ன கலர் கொடுத்தா இந்த பேக்ரவுண்டுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும், இந்த மாதிரி அந்த அந்த வீடு கட்டுறதுக்கான எந்த ஒரு அடிப்படை அறிவோ புரிதலோ அவர்கிட்ட இருக்காது. சிம்பிளா ஒரு பில்டரை கூப்பிடுவாரு, எவ்வளோங்க ஒரு சதுரத்துக்கு ஆகுது, 3 லட்சங்க 2.5 லட்சங்க, அந்தாங்க கேஷை வாங்கிடுங்க, எனக்கு 6 மாசத்துக்குள்ள வீடு கட்டி எனக்கு வீட்டினுடைய சாவி கொடுத்துருங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரே கண்டி. அவரா அந்த பில்டர்கிட்ட அந்த வேலையை கொடுத்தாலும் அவங்க எப்படி அதை செய்யறாங்க. இப்ப நமக்கான ஒரு வேலையை அடுத்தவங்க கிட்ட கொடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டா கூட அதற்கான அடிப்படை அறிவாவது நமக்கு இருக்கணும். இல்லைனாக்கா அடுத்தவங்க நம்மளை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. சரிதானே? பணம் போவோம், ஆனாலும் நம்மளை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. இப்போ நம்ம ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா, எது எது எவ்வளோ தடிமன்ல எவ்வளோ அகலத்துக்கு எவ்வளோ இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கண்ணில் பார்த்த உடனே அதை அப்படியே சொல்லணும். கரெக்டுங்களா? அந்த காலத்துல தஞ்சை பெரிய கோயில் கட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் 1000 ஆண்டுகள் கழிச்சு கூட ஒரு சின்ன விரிசல் கூட இல்லாம அப்படியே கம்பீரமா நிக்குது. வரலாற்றினுடைய அந்த வெற்றியை பறைசாற்றுற மாதிரி. அந்த காலத்துல எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லை, எந்த ஒரு படிப்புமே இல்லை, எந்த ஒரு யூனிவர்சிட்டியுமே இல்லை, எந்த ஒரு என்ஜினியரிங் கோர்ஸுமே இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு அழகா அதை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நமக்கு ஒரு பிரமிப்பா கூட இருக்கு அதை பாக்குறச்ச. அதை போல நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சவரா இருக்கலாம், ஆனா அதுல ஒரு பிசிக்ஸினுடைய அடிப்படை அறிவு இருக்கணும். இந்த 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 அகலத்துக்கு இந்த நீளம் வச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு தெரியணும். அதே போல அந்த வீட்டினுடைய அந்த வரவு செலவு கணக்குகள் எல்லாம் எழுதி வைக்கணும். அப்படி எழுதி வச்சோம், அதாவது நம்ம ரொம்ப டீப்பா நம்ம ஃபைனான்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப டீப்பா பிசிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப டீப்பா நம்ம சோசியல் சயின்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப டீப்பா நமக்கு மேக்ஸ் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் கெமிஸ்ட்ரியில இருந்த அளவுக்கு டீப் நாலேஜ் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு மேம்போக்கான நாலேஜ் நமக்கு இருக்கணும். இப்ப பஸ்ல ஏறுறோம், வெளியூர் போறோம், அங்க வேற்று மொழியில வேற ஒரு மொழி, அங்க நம்ம சர்வை பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு அந்த இங்கிலீஷாவது தெரியணும் அந்த ஊர்ல நம்ம சர்வை பண்றதுக்கு. அப்ப நமக்கு இங்கிலீஷு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இப்ப பக்கத்து மாநிலத்துல ஆந்திராவுக்கு போறீங்க, அதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சர்வை பண்றதுக்கு தெலுங்கு கத்து வச்சுக்கலாம், ஒரு தப்புமே இல்லை. இல்ல பெங்களூர் போறீங்க உறவினர்கள் வீட்டுக்கு, அங்க கன்னடத்தை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். கேரளாவுக்கு போறீங்க, அரைங்குறையமா கொஞ்சம் மலையாளத்தையும் கத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம சர்வை பண்றதுக்கு நமக்கு அது உதவி செய்யும் தக்க தருணங்கள்ல. நாம ரொம்ப சீனியர்ஸ் தான், நம்ம கெமிஸ்ட்ரியில பிஹெச்டி தான். ஆனா கேரளால நம்ம போகும்போது அங்க இருக்கிற ஹோட்டலுக்காரனுக்கு நம்ம கெமிஸ்ட்ரி, நம்ம டீப் நாலேஜ் நமக்கு கெமிஸ்ட்ரி இருக்குது, நம்ம டாக்டரேட் அப்படிங்கிறது அவனுக்கு என்ன தேவை இருக்கு?
அவன் நம்ம ஹோட்டல்ல என்ன ஆர்டர் பண்றோமோ அதை அவன் கொடுக்கறதுக்கு தான் அவன் இருக்கிறான். நம்ம கரெக்டா ஆர்டர் பண்ணோம்னா அதை கொண்டு வந்து அவன் கொடுக்க போறான். அப்போ நம்ம அந்த சூழ்நிலையை சமாளிக்கிற அந்த அடிப்படை அறிவு நமக்கு அங்க தேவைப்படுது. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு உதாரணத்தை சொல்றோம் பாருங்களேன். நம்ம கெமிஸ்ட்ரியில பிஹெச்டி தான், டாக்டரேட் தான், நம்ம வந்து நல்ல அறிவு தான், இல்லை சில சமயங்களில் நம்ம சயின்டிஸ்ட் தான் வச்சுங்களேன். ஆனால் வீட்டில் எப்பயாவது ஒய்ஃபோ இல்லை பிள்ளைகளோ வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் நம்ம தனியாக சர்வை பண்ணுறதுக்கு சாதாரணமாக வந்து காஃபி பவுடர் எங்கே இருக்குது, சர்க்கரை எங்கே இருக்குது, பால் எவ்வளோ ஊற்றணும், சர்க்கரை எவ்வளோ போடணும், காஃபி தூள் எவ்வளோ போடணும், இந்த பேசிக் நாலேஜாவது தெரியணும். அப்படியும் இல்லைன்னா கூட ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் சர்வை பண்ணணும் அப்படின்னா வெந்நீர் வச்சுக்கிறதுக்காவது தெரியணும். இல்லைனாக்கா சாதாரணமாக சாப்பாடு செஞ்சு ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கோ, ஒரு காரக்குழம்பு வைக்கிறதுக்கோ, இல்லை ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கான அந்த பேசிக் நாலேஜாவது நமக்கு இருக்கணும். அதுக்காக வந்து நம்ம வந்து கேட்ரிங் படிச்சவங்ககிட்ட தான் போய் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை இப்போ வீட்டில் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணுன்ற அந்த கட்டாயத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் வராது. அது எப்போ வராதுன்னா நம்ம அந்த வீட்லையும் கொஞ்சம் வேலைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு ஆழ்ந்த அறிவும் பிற துறைகளில் ஒரு மேம்போக்கான அறிவும் மேலோட்டமான அறிவும் வைத்திருந்தால் மட்டுமே நம்ம இந்த உலகத்துல நம்ம சர்வை பண்ண முடியும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரே கூட நம்ம ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுற காலம் வரைக்கும் அவர் நல்ல வெரி ஜீனியஸ் தான். ஆனால் ரிட்டையர் ஆகிட்டு ஓய்வு பெற்றுட்டாருன்னா அவரை விட கொடுமையை அனுபவிக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ஏன்னா அவருக்கு எந்த ஒரு பொழுதுபோக்குமே தெரியாது, யாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்க மாட்டாங்க. ஜாலியாக அப்படியே டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயை சொல்லிட்டு அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பரை எடுத்து படிச்சுட்டு அந்த மாதிரி அவர் வாழ்ந்து பழக்கப்பட்டே இருக்க மாட்டார். இல்லை ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படியே பார்க்குக்கு போயிட்டு வாக்கிங் போயிட்டு அங்கே சும்மா ஒரு டம் அடிச்சுட்டு அங்கே ஊரு கதையை மின்னுட்டு டைம் பாஸ் பண்ணுற அந்த ஹேபிட்டும் அவருக்கு இருக்காது. இல்லை அவர் வேலையை முடிச்சுட்டு வேற எங்கேயாவது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வேலைக்கு போகலான்னாலும் அவருடைய கௌரவம் அவருக்கு வந்து விட்டு கொடுக்காது. இதுக்கு மேலே நான் சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அப்போ சொந்த பந்தங்களோடையும் ஒரு நெருங்கி இருக்கலாம்னாக்கா அதையும் அவரால் வந்து ஒரு இணக்கமான ஒரு சுமூகமான உறவை அவரால் வளர்த்துக்க முடியாது. ஸோ சொந்தக்கார வீட்டில் போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலாம், இல்லை நம்ம வேற யார் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலான்னாலும் அதுக்கும் அவருடைய மனசு வந்து ஒத்துக்காது. அப்போ அவர் தனிமைப்படுத்தப்படுவார். ஸோ உலகத்திலேயே கொடுமையான விஷயம் எது அப்படின்னா, நம்மை சுற்றி எல்லாரும் இருந்தும் நமக்கு தேவையான பணம் இருந்தும் எல்லாவற்றையும் நாம் என்ஜாய் பண்ண முடியாம தனிமையில தள்ளப்படுறோம் பாருங்க, அந்த நாட்கள் தான் மிகவும் கொடுமை. அப்ப நம்ம வாழும்போதே நமக்கு தேவையான எல்லா அடிப்படையையும் நம்ம கத்து வச்சுக்கணும். ஜாலியா டீ கடைக்கு போறோம், ஒரு டீயை சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரையும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சா ஒரு மணி நேரம் டைமை நம்ம வந்து ஒரு நாளைக்கு மிச்சப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்க்குக்கு போகிறோம், அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை வாக் பண்ணுறோம், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களோட நாட்டு நடப்பையோ ஒரு அரசியல் விவகாரங்களையோ நம்ம பேச பழகி இருந்தால் இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை ஒரு நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே போல் ஜாலியாக வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறதோ இல்லை ஒரு பிக்னிக் போகிறதோ ஏதோ ஒரு வகையில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அறிவு அடிப்படை புரிதல் நம்ம பழகி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நாட்கள் சொர்க்கமாக இருக்கும். அப்படி நம்ம பழகலைன்னா நம்மளுடைய வாழ்க்கை நாட்கள் மிகவும் நரகமாக இருக்கும். ஸோ இதைத்தான் இங்கிலீஷில் டி ஷேப்டு நாலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கீழே வெர்டிக்கலா வர்ற லைனுங்கிறது ஒரு குறிப்பிட்ட துறையில ஆழ்ந்த அறிவும், அந்த ஹாரிசாண்டலா வர்ற லைன் வந்து பல்துறைகள்ல கொஞ்சம் மேலோட்டமான அறிவும் நம்ம வைத்திருந்தால் மட்டுமே நம்ம இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இல்லை என்றால் நம்மளுடைய அதாவது பிற்கால வாழ்க்கைங்கிறது அது ரொம்ப வந்து ஒரு போரிங்கா, ஒரு வெற்றான வாழ்க்கையா, ஒரு மீனிங்லெஸ்ஸான வாழ்க்கையா அது மாறிடும். இது பல பேருக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்கு இது நல்லா தெரியும். அதாவது ஜாபுக்கு போற வரைக்கும் அவர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட், வெல் எக்யூப்டு, நல்ல சுறுசுறுப்பா காலையில எழுஞ்சுக்குவாரு, வீட்டுல எல்லாம் கலகலப்பா கிளம்புவாரு, ஆஃபீஸுக்கு போவார், ஏதோ ஒரு வேலை அவருக்கு முன்னாடி இருக்கு. ஆனா அவர் ரிட்டையர் ஆயிட்ட பிறகு அது கொடுமையிலும் கொடுமையை அவர் அனுபவிப்பார். அதே போல
நம்ம அந்த ஒர்க் பண்ற சமயத்துல கூட இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம், சப்போஸ் நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வரல, அவன் செய்யற வேலையை நாமளா பழகிக்கணும். அதாவது ஒரு ஃபைலை வந்து ரெடி பண்றதாகட்டும், ஒரு ஃபைலை வந்து தச்சு கவரிங் லெட்டர் ரெடி பண்றதா இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு பேசிக் அறிவாகட்டும், ஒரு கால்குலேட்டர் பத்தின அறிவா இருக்கட்டும், இல்ல ஒரு டைப்ரைட்டிங் பண்ற அறிவா இருக்கட்டும், இல்ல ஒரு சாட் ஜிபிடியா இருக்கட்டும், ஒரு ஃபோனை யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு இமெயில் அனுப்புறதா இருக்கட்டும், ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை வந்து டைப் பண்ணி எடிட் பண்ணி அது பிடிஎஃப்ல இருந்து எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்றது, எக்ஸல்ல இருந்து அதை பிடிஎஃப் மறுபடியும் கன்வெர்ட் பண்றது, இல்ல ஜேபிஜி ஃபைலா மாத்துறது, இல்லைனாக்கா அந்த எம்பி சைஸை குறைக்கிறது. இது போல நிறைய அடிப்படை அறிவுகள் இந்த கம்ப்யூட்டர் துறையிலையாவது இருக்கட்டும். இன்னும் கூட இந்த கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, கதை படிக்கிறது, புக்கு படிக்கிறது, இந்த பொது சேவைகளை செய்யறது, இது போல எல்லா பல்துறை அறிவும் ஒரு சேர ஒருங்கே ஒருத்தனுக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாகவும் இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது அது நம்மளை வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையா அது மாற்றிடும். ரொம்ப போரிங் ஆக்கிடும். அது வந்து அது அது அதை அனுபவிச்சாதான் தெரியும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அடாடா, நம்ம வாழ்ற காலத்துல இப்படியே ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாவே இருந்துட்டுமே, இப்ப நமக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வெற்றுத்தன்மையில நீங்க தள்ளப்படுவீங்க. அன்னைக்கு நீங்க போய் வருந்துறதை காட்டிலும் இன்னைக்கே எல்லாவற்றிலும் ஒரு ஒரு அடிப்படை புரிதல், ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு டீப் நாலேஜை வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன். இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. இங்க ஒரு சின்ன ஒரு குட்டி ஜோக் சொன்னா நல்லா இருக்கும். அதாவது ஐசக் நியூட்டன் உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்சார் இல்லையா, புவியீர்ப்பு விசையெல்லாம் கண்டுபிடிச்சார் சார் ஐசக் நியூட்டன். அவரு தன் ஒரு செல்லமா ஒரு பூனையை வளர்த்தார். அந்த பூனைக்கு ஒரு செஸ் பெட்டி ஒன்று ரெடி பண்ணார். செஸ்ட் ஒரு பெட்டி ரெடி பண்ணார், அந்த பூனை வந்து அதுல தங்குறதுக்கு. அந்த பூனை அடிக்கடிக்கு சௌகரியமா வெளியே வந்து போறதுக்காக ஒரு சின்ன வாசலையும் அதுக்கு ரெடி பண்ணார். அந்த பூனை பல நாள் கழிச்சு ஒரு குட்டியும் போட்டது. அந்த பூனை வந்து போற வாசலுக்கு பக்கத்திலேயே அந்த குட்டியும் வெளியே வந்து போற மாதிரி இன்னொரு சின்ன போல்ஸையும் போட்டார். அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், ஜீனியஸ் சர் ஐசக் நியூட்டன், புவியீர்ப்பு விசையே கண்டுபிடிச்சவரு. அவருக்கு இந்த சாதாரணமா பூனை வந்து போற அந்த அந்த வாசல் வழியாவே அதோட குட்டியும் வெளியே வரலாங்கிற அந்த அடிப்படை புரிதல் இல்லாம போயிடுச்சு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஜீனியஸ். இன்னொரு உதாரணத்தையும் சொல்லலாம். அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவர் தான் வந்து சயின்ஸினுடைய மேதைன்னு சொல்லுவாங்க. அவரு ஒரு தடவை ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிடிஆர் வந்து டிக்கெட் கேட்குறாரு. இவர் பாக்கெட்லாம் தடவி பார்க்குறாரு, இவர்கிட்ட டிக்கெட் இல்லை. உடனே வந்து முழிக்கிறாரு, இப்படி பார்க்குறாரு அப்படி பார்க்குறாரு, தடவுறாரு, டிக்கெட்டு காணும். அப்போ டிடிஆர் என்ன பண்ணாரு, இவர் அடையாளம் கண்டுக்கினாரு. ஐயா, நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு, உங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை, நீங்க பிரயாணம் பண்ணலான்னு அவர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு வேணா டிக்கெட் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனா இப்போ நான் வாங்கின டிக்கெட் எனக்கு தேவை அப்படிங்கிறாரா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஏங்க ஐயா, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். நான் இல்லை பரவாயில்ல, நான் கேட்க மாட்டேன், நீங்க போங்கய்யா அப்படின்னு டிடிஆர் சொன்னா, இல்லை உங்களுக்கு அது தேவையில்லை, அந்த டிக்கெட் இருந்தால் தான் நான் போய் எங்க இறங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னாரு அவர். ஸோ வாழ்க்கையில பெரிய மேதைகள் எல்லாம், உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் சில 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 சின்ன சின்ன அற்ப விஷயங்கள்ல ஒரு நாலேஜ் இல்லாம போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் இதுல உண்மை நிதர்சனம். இந்த நிலை நமக்கு வேண்டாமே. நன்றி.